இன்றைய வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரையிலான வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்கோபோருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. இன்றைய நற்செய்தி என்ன ஒரு கண்டுபிடிப்பு! ரேஷ்மாவின் கண்கள் ஒரு பழங்கால டிரெஸ்ஸிங் டேபிள் மீது பதிய அவள் அதை விருப்பத்துடன் வாங்கினாள். அதன் டிராயரை திறந்தபோது அதில் ஒரு தங்க மோதிரமும் சில குடும்ப புகைப்படங்களும் அதன் பின்னால் பெயர், இடம் மற்றும் தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. மோதிரத்தை கண்டெடுத்த அவள் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க விரும்பினாள். புகைப்படத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரை கண்டுபிடிக்க எண்ணிய ரேஷ்மா முகநூலை பயன்படுத்தினாள். உரிமையாளரை கண்டுபிடித்த அவள் அந்த மோதிரத்தை திரும்பி ஒப்படைத்த போது அந்த மோதிரம் தனது குடும்பத்தின் பாரம்பரிய சொத்து என்றும் இழந்த மோதிரத்தை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் உரிமையாளர் கூறினார். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8 இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டபோது ஒரு அசாதாரணமான காரியத்தை கண்டுபிடித்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக யோசியா ராஜாவால் அறிவுறுத்தப்பட்டதால் அதை பழுது பார்க்கும் முயற்சியில் அங்கிருந்த உபாகம புஸ்தகத்தை கண்டெடுத்தனர். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். யூதயாவில் உள்ள திருச்சபையை போலவே தேவனையும் அவர் அருளிய வேத வசனங்களை படிப்பதும் கீழ்ப்படிவதும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டது. மனந்திரும்பிய ராஜா ஆலயத்தில் இருந்த விக்கிரகங்களை அகற்றி தன் தேசத்தை சீர்திருத்தத்திற்கு வழி நடத்தினார். இன்று தேவனுடைய ஞானத்தையும் போதனையையும் வெளிப்படுத்தும் உபாகம புஸ்தகத்தை சேர்த்து 66 புஸ்தகங்கள் நமது வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது. அவற்றை படிக்கும் போது கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் மனதை மாற்றி நம் வழிகளை சீர்படுத்துவார். இன்று வேதாகமத்தின் வாழ்க்கையை மாற்றும் கதையில் மூழ்கி வாழ்நாள் முழுவதும் ஆராய்வதற்கான ஞானத்தை கண்டறிய